Hi friends, welcome to Win and Shine. நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சோமா தோத்தோமான்னு சொல்றதை விட நம்ம கோல் அச்சீவ் பண்றதுக்கு கடைசி வரைக்கும் நம்ம ஓடிட்டே இருந்தோமான்றதான் முக்கியம். எதுக்காக சம்பந்தமே இல்லாம நிலைக்கு சொல்றோம் அப்படி யோசிக்கிறீங்களா? என்னதான் தடைகள் வந்தாலும், என்னதான் கல்லு முள்ள தூக்கி போட்டாலும், என்னதான் திட்டங்கள் கொண்டு வந்தாலும் நான் கடைசியில கடல்ல போயிட்டு கலந்தே ஆவாண்டு நதிகள் ஓடிட்டே தான் இருக்கு. நதிகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியா ரிவர் சிஸ்டம், இந்திய ஆறுகள் என்னென்ன இருக்கு அதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். நாமளும் நதிகள் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம், கடல்ல போயிட்டு முழுக்கிறதுக்கு இல்ல முத்தடிக்கிறதுக்கு. சரி வாங்க நம்ம டாபிக் உள்ள போலாம். இந்தியா ரிவர் சிஸ்டம், இந்திய ஆறுகள். சோ இந்திய ஆறுகள் பாக்கிறதுக்கு முன்னாடி ரிவரை பத்தி ஒரு சின்ன பேசிக் பார்த்துடலாம். சோ ஆறுகள் பார்த்தோம் அப்படின்னா பனிமலை கிளேஷியர்ஸ் இருந்து போயினா உருகி வரும், இல்ல அப்படின்னா மழை பெய்யறதுனால வந்து போயினாக ஃபார்ம் ஆகும், இல்ல மலைகள் இருந்து வரும். இதான் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, நீர் பாசனம் பகுதி அப்படின்னு. என்ன அப்படின்னா வாட்டர் ஃப்ரம் ஸ்பெசிபிக் ஏரியா, ஒரு இடத்துல இருந்து தண்ணி வருது இல்லையா, அதுதான் கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ச் பண்ணது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இன்னொன்னு டிரைனேஜ் பேசின், வடிகால் அப்படின்னு சொல்றதுதான். என்ன அப்படின்னா ட்ரெயின் அண்ட் ஏரியா, அதாவது ஒரு இடத்துல தண்ணி நிரம்பி நிற்குது இல்லையா, சோ ட்ரெயின் பண்ணது, அதான் வந்து டிரைனேஜ் பேசின் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் ஷெட் அப்படின்னா ரெண்டு டிரைனேஜ் பேசின் பிரிக்கிறது தான் வாட்டர் ஷெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேசிக் டேர்ம்ஸ் இதை பேஸ் பண்ணி கூட டெஃபினேஷன் கொஸ்டின் கேட்கலாம். சோ நம்ம இங்கிருந்தே வந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறமா இந்தியா ரிவரை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல பார்க்க போற நோட்ஸ் எல்லாமே நான் PDF நெக்ஸ்ட் வீடியோல வந்து கொடுக்குறேன். சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்தியாவை பொறுத்தோம்னா ரெண்டு தான் பிரிப்பாங்க. ஒன்னு அரேபியன் சி பிரான்ச்சும், இன்னொன்னு பே ஆஃப் பெங்கால். அரபிக்கடல், வங்காள விரிகுடா. இதுல அரேபியன் சி என்ன 23%. நம்ம இந்தியாவில் இருக்க ரிவர்ல ஆறுகள்ல 23% அரேபியன் சீல கலக்கும், 77% பே ஆஃப் பெங்கால கலக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து மேப்ல வந்து டயக்ராம் வந்து காட்டுறேன். சோ வந்து பாருங்க. சோ இந்தியா மேப் நான் ஸ்கூல் புக்ல எடுத்திருக்கேன். சோ பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் போட்டிருக்கு இல்லையா, சோ இந்த லைன்ல இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பே ஆஃப் பெங்கால கலக்கிறது, இந்த பக்கம் வரது எல்லாமே அரேபியன் சீல கலக்கிறது. ஓகேங்களா? சோ சின்ன எக்ஸாம்பிள் பிக்சர் காட்டிருக்கேன். சோ வந்து பாத்துக்கோங்க. சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில நதிகளை ரெண்டா பிரிப்பாங்க, ஒன்னு நார்த், இன்னொன்று சவுத். ஓகேங்களா? என்ன அப்படின்னா நார்த் இருக்கிறது எல்லாமே வந்து ஹிமாலயன் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இமயமலை உள்ள ஆறுகள். கீழே இருக்கிறது எல்லாமே பெனின்சுலர் ரிவர்ஸ், தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நார்த் ஹிமாலயஸ் தான் பார்க்க போறோம். சரி ஹிமாலயஸ்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது மியோசின் பீரியட், ஒரு காலகட்டம் மாதிரி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? அதுதான் மியோசின் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா அசாம்ல இருந்து பஞ்சாப் வரைக்கும் ஒரே ரிவரா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சில பிளேட் டெக்டானிக்னால வெஸ்ட் சைடு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எந்த பீரியட் அப்படின்னா பிலியோசின் பீரியட். எப்படி சொல்றாங்கன்னா சோ இங்க பாருங்க, இங்க அசாம் இருக்கு, இங்க பஞ்சாப் இருக்கு. ஓகேங்களா? இது ஃபுல்லாவே ஒரே ரிவர் தான் இருந்துச்சு அப்படின்னும், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த பக்கம் வந்து இப்படி டில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ டில்ட் ஆகும் போது இது தனியா பிரிஞ்சிடுச்சு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ சின்ன பேசிக் தான், சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி ஹிமாலயன் ரிவருக்கும் பெனின்சுலர் ரிவருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அதை பத்தி பார்க்கலாம். என்ன இது ரிவர் எத்தனை கங்கா யமுனா அப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தா வேற என்னமோ வருது அப்படின்னு பாக்குறீங்களா? சோ இப்பெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ்ல எல்லாமே மாத்திட்டே இருக்காங்க. சோ நம்ம வெறும் அந்த ரிவர் மட்டும் பார்க்க வேணாம், என்னென்ன பேசிக் மேல பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இது எல்லாமே இமயமலை நதிகள், இது எல்லாமே தீபகற்ப நதிகள், பெனின்சுலர் ரிவர், ஹிமாலயன் ரிவர்ஸ். ஓகேங்களா? இல்ல ஹிமாலயன் ரிவர்ஸ் பார்த்தா அப்படின்னா பெரினியல் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜீவ நதிகள், வட்டார நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து சீசனல் ரிவர்ஸ். ஓகேங்களா? அது நாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வரும். சோ இங்க என்ன சோர்ஸ் அப்படின்னா கிளேஷியர், பனிப்பாறைகள் தான் இங்க சோர்ஸ். இங்க பார்த்தா அப்படின்னா ரெயின், மழைகள் இருக்குல்ல, பருவக்காற்று, அது மூலியமா தான் போயினாக்கா வரும். நெக்ஸ்ட் இதோட ஓடுற இடம் இருக்குல்ல, அந்த இடம் பாத்தீங்கன்னா லாங் கோர்ஸ், ரொம்ப நீளமா இருக்கும். அதுவே தீபகற்ப பார்த்தா அப்படின்னா சின்னதா இருக்கும். இன்னொன்னு ஹிமாலயன் ரிவர்ஸ் ரொம்ப யங், ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா இருக்கும். சோ பெனின்சுலர் ரிவர் பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ ஓல்டு ரிவர். இதுல ஹிமாலயன் ரிவரை ஆன்டிசிடென்ட் ரிவர் அப்படின்னுவாங்க, பெனின்சுலர் ரிவரை சூப்பர் இம்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸாம்பிள் நான் போடுற டயக்ராம நல்லா வந்து பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் இதான் வந்து இமயமலை. ஓகேங்களா? இங்க வந்து ஒரு ஆறு வந்து ஓடிட்டு இருக்கு. சரி காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மலைகள் வந்து மேல வந்து வர வந்து ஆரம்பிக்குது. பிளேட் டெக்டானிக்ஸ், பிளேட் மூவ் ஆயிட்டே இருக்கும்ல, கீழே பூமி கீழே தகுதி வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. சோ மேல வர ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த ரிவர் இங்கேதான் இருக்கும், இந்த மலை வந்து மேல வர ஆரம்பிக்கும். சோ இன்னும் போகும்போது இங்க இருக்கும்போது இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். சோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, இந்த ரிவர் வந்து அங்கேதான் இருக்கு, மலை மட்டும் தான் மேல போயிட்டே இருக்கு. இதான் வந்து ஆன்டிசிடென்ட் ரிவர், ஹிமாலயன் ரிவர்ஸ். அதனாலதான் இமயமலை தான் மேல இருக்கும், ஆறுகள் தான் கீழே வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி இமயமலை எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 2 செகண்ட் சொல்றேன். சோ வந்து பாத்துக்கோங்க. சோ ரிவர்ல எல்லாம் மிக்ஸ் பண்ற அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லாமே சம்பந்தப்படுதுதான். ஓகேங்களா? சரி வாங்க என்னன்னு பாக்கலாம். ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம பூமிக்குள்ள பிளேட் செகண்ட் பாத்துருப்போம். இதுல யூரேஷியன் பிளேட் மேல, ஆஸ்திரேலியன் பிளேட் கீழே. ஓகேங்களா? இப்ப ரெண்டு பிளேட் மூவ் ஆரம்பிக்குது. சரிங்களா? இப்ப என்னன்னா ரெண்டு பிளேட் இப்படி மூவ் ஆரம்பிக்குது. மூவ் ஆமா என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து மேல வந்து ஃபார்ம் ஆகுதா,
சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம தனியா டீடைலா இன்னொரு வீடியோ கண்டிப்பா பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? சரி வாங்க ரிவர்ஸ் குள்ள போலாம். சோ ஆன்டிசெடன்ட் பார்த்துட்டோம். சூப்பர் இம்போஸ்ட் அப்படின்னா ஒரு ரிவர் வந்து ஓடுது. ஓகேங்களா? கோர்ஸ் வந்து ஓடுதுன்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா ரிவர் பெட் அந்த படகை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ரிவர் ஓடுது அப்படின்னா காலகட்டத்துக்கு அப்புறமா இது ஓடுறதுனால அரிச்சு எரோஷனால வந்து ரிவர் வந்து கீழே வந்து இறங்கிடும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ்ட். சோ ஓர ரிவர்ல எரோஷன் அரிஞ்சு இந்த பெட் வந்து போயிடும், கீழே வந்து ரிவர் இறங்கிடும். ஓகேங்களா? இதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். எப்படி கேட்டாலும் கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி வாங்க ரிவர்ஸை பத்தி பார்க்கலாம். ஹிமாலயன் ரிவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ், பிரம்மபுத்திரா, கங்கா, யமுனா இதான் மேஜரா இருக்கும். பெனிசுலர் பார்த்தோம் அப்படின்னா தீபகற்பத்துல நர்மதா, தப்பி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, சபர்மதி, லுனி, மகாநதி இதான் வந்து இருக்கும். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் இதை வந்து கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்க்கலாம். ஏன் நான் ஒன்னா பார்க்கல அப்படின்னா நம்ம ஃபுல் டீடைல் A to Z எல்லாமே பார்த்துடும். கண்டிப்பா எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் டைரக்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியலனாலும் இந்த வீடியோ வச்சு ஆப்ஷன் கண்டிப்பா எலிமினேட் பண்ண முடியும். சரி வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இண்டஸ் ரிவர். இண்டஸ் ரிவரை சிந்து நதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேங்களா? இது எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பக்கார்சு கிளேசியர். பக்கார்சு ஒரு பனிப்பறையில வந்து உருவாகுது. அதே மாதிரி லேக் மானசரோவர் அப்புறம் லேக்ல வந்து இது உருவாகுது. ஓகேங்களா? எங்க நான் வந்து மேப்ல காட்டுறேன். சோ மேப்ல தெரியும் நினைக்கிறேன். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா லேக் மானசரோவர் இருக்கா. சோ இங்க இருந்து இண்டஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த இண்டஸ் வந்து டிபெட்ல வந்து சிங்கி கம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிங்க மவுத், லயன் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மட்டும் தான் இது ஃப்ளோ ஆகும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி தான் क्वेश्चन டிஸ்க் வச்சிருவாங்க. ஒன்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் தான் ஃப்ளோ ஆகும். லென்த் பார்த்தோம் அப்படின்னா 3180 கிலோமீட்டர். சோ கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா மாறலாம். இந்தியாவில மட்டும் 1114 கிலோமீட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. சோ கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு 1960s அந்த மாதிரி டைம்ல இந்தியா பிரதமர் நேருவும் பாகிஸ்தானோட பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்ல பிரசிடென்ட் ஆயுப் கானும் வந்து ட்ரீட்டி வந்து போடுறாங்க. என்ன அப்படின்னா இண்டஸ்ல வர நீரை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சைன் போடுறாங்க. யார் தலைமையில அப்படின்னா வேர்ல்டு பேங்க் தான், உலக வங்கி தான் வந்து கொஞ்சம் புரோக்கர் வந்து பாக்குறாங்க. இதுல கராச்சி வந்து அங்கதான் நடந்திருக்க மீட்டிங். ஓகேங்களா? சோ கராச்சி, வேர்ல்ட் பேங்க் ரெண்டு பாத்துங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்க. அந்த ட்ரீட்டி படி பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஓகேங்களா? ஈஸ்ட்ல இருக்க ரிவர்ஸ். ஓகேங்களா? அது கிழக்குல இருக்க ரிவர்ஸ் பிசி, சட்லெஜ், ரவி. சோ பிஎஸ்ஆர் இது மூணு வந்து இந்தியா வந்து ஷேர் பண்ணிக்கும். இண்டஸ், ஜீலம் இது மூணு வந்து பாகிஸ்தான் ஷேர் பண்ணிப்பாங்க. இது ரெண்டுல எதனா ஒண்ணு மட்டும் மகப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஆப்போசிட் ஈஸியா போட்டுடலாம். சரி, இண்டஸோட ட்ரிபியூட்டரிஸ். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நிறைய கேட்டிருக்காங்க. சோ பாத்துக்கோங்க. ட்ரிபியூட்டரி அப்படின்னா துணையாறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் பேங்க், லெஃப்ட் பேங்க், இடது பக்கம் வலது பக்கம் அப்படின்னு சொல்றதுதான். இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா நான் மேப்ல காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து லேக் மானசரோவர் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ ரிவர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. அப்ப என்ன பண்ணோம்னா ஒரு பர்சன் இங்க இருந்து வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது இவருக்கு எந்த பக்கம் கை இருக்கோ அது எல்லாமே இந்த பக்கம் ரைட் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே ரைட் பேங்க், இது எல்லாமே லெஃப்ட் பேங்க். இதை அப்படிதான் பிரிப்பாங்க. ஓகேங்களா? சோ ரிவர் போற கோர்ஸை வச்சுதான் நீங்க எங்க பக்கம் நிக்கிறீங்களோ அதை வச்சு ரைட் பேங்க், லெஃப்ட் பேங்க் அப்படின்னு பிரிக்கணும். ஓகேங்களா? சரி வாங்க என்ன கேட்டு பார்க்கலாம். ரைட் பேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷியாக், ஹுன்சா, கில்ஜிட், ஸ்வாத், கூனார், காபுல், குர்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் பேங்க்ல பஞ்ச்நாட் ரிவர்ஸ், காகர், ஹக்ரா, ஜன்ஸ்கர். என்ன இது 5 அப்படின்னா நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா பி, சட்லெஜ், ரவி, ஜீனப், ஜீலம். ஓகே, இது எல்லாமே இந்த 5 வந்து கவர் ஆகும். சோ இது மோஸ்டா இதை வந்து அதிகமா கேள்வி கேட்பாங்க. இதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். இதை மக்கப் பண்ணிக்கோங்க, சான்சஸ் வந்து அதிகம் கேட்கறது. ஓகேங்களா? சரி. சோ ஜீலம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு வெரிநாக் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஃபார்ம் ஆகும். பிற்பாஞ்சலா வந்து உருவாகும். ஓகேங்களா? பிற்பாஞ்சல் எங்க இருக்கு மேப் ரீடிங்ல போட்டிருக்கேன். அதுல லிங்க் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி ஜீலம் வந்து லேக் கூலர் வந்து பாஸ் பண்ணி போகும். சோ லேக் கூலர் டெக்டானிக் ஆக்டிவிட்டி. சோ பிளேட் மூவ் ஆகும் பார்த்தோம் இல்லையா, அது மூலியமா ஃபார்ம் ஆன ஒரு லேக். இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். சோ பாத்துக்கோங்க. இதான் ஜீலம் சம்பந்தப்பட்டது. நெக்ஸ்ட் சேனப் பார்த்தோம் அப்படின்னு ஜனம்ல 2 ஸ்ட்ரீம் வந்து ஒன்னு சேர்ந்தது. ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா ஓடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சந்திரா பாகா 2 ஸ்ட்ரீம் சம்பந்தப்பட்டது. சோ சந்திரபாகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ரவி ரிவர் பார்த்தோம் அப்படின்னா ரோங்டங் பாஸ். சோ ஆறுக்கு ரவி, இதுக்கு ரோட் ஞாபகம் வச்சுங்க. குல்லு ஹில்ஸ் இமாச்சல்ல இருக்க ஒரு குல்லு ஹில்ஸ். சோ குல்லூரும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சாரி சிது அப்படின்னு ஒரு பிளேஸ்ல செனாப் ரிவரை மீட் பண்ணுவாங்க. குட்டி குட்டி ஃபேக்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். சோ பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பீஸ் பார்த்தோம் அப்படின்னா பீஸ் குண்டு நியர் ரோங்டங் பாஸ். ஆர்பினா ரோங்டங் பாஸ். பாஸ்னா ஒரு கனைவாழி அப்படின்னு சொல்றதுதான். ஹரிக்கி அப்படின்ற பிளேஸ்ல சட்லெஜை மீட் பண்ணுவாங்க. சரி வாங்க சட்லெஜை பார்க்கலாம். சட்லெஜ் லேக் ராக்காஸ்ல மீட் பண்ணும். நம்ம பார்த்தோம் இல்லையா மானசரோவர், அது பக்கத்துல லேக் ராக்காஸ் இருக்கும். டிபெட்ல வந்து ஃபார்ம் ஆகும். டிபெட்ல லஞ்சன் கம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக தண்டனை எடுத்தோம் அப்படின்னா இப்ப பார்த்த ரிவர்ஸ்ல சட்லெஜ் மட்டும் தான் இந்தியாவுக்கு வெளியே இருந்து ஃபார்ம் ஆகும். மற்ற 4மே இந்தியாக்குள்ளதான் ஆர்ஜினேட் ஆயிட்டு இருக்கும். கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, சட்லெஜ் மட்டும் வெளியே. ஓகேங்களா? சரிங்க.
சோ இண்டஸ் பாகிஸ்தானோட நேஷனல் ரிவர். நெக்ஸ்ட் நம்ம நேஷனல் ரிவரை பத்தி பார்க்கலாம். கங்கை நம்மை பாவத்திக்கும் ஒரு நதி. சோ ஜீவ நதி அப்படின்னு சொல்லலாம். சோ வந்து பாத்தீங்கன்னாக்கா பகீரதி அலக்கண்டா என்ன அப்படின்னா கங்காக்கு ஏற்கனவே கங்கான்னு பேர் கிடையாது. கௌமுக் அப்படின்ற பிளேஸ்ல கங்கோத்ரி கிளேஷியர்ல பகீரதி வந்து உருவாகும். சத்தோபநாத் கிளேஷியர் அப்படின்னு ஒரு பனிப்பாறையில அலக்கண்டா உருவாகும். இவங்க ரெண்டு பேரும் தேவப்பிரயாக்ல மீட் பண்ணுவாங்க. தேவப்பிரயாக் ஒரு ஊரோட பேரு. இங்க வந்து அப்படின்னா கங்கான்னு பேர் மாற்றம் வந்து வருது. ஹரித்வார்ல வந்ததுக்கு அப்புறமா நதியா வந்து பெருசா ஓட ஆரம்பிக்குது. ஓகேங்களா. கங்காவோட ட்ரிபியூட்டரி பார்த்தோம் அப்படின்னா துணை ஆறுகள்ல ரைட் பேங்க்ல யமுனா, சோன், டம்சா, கியூல். லெப்ட் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா ராம்கங்கா, கோம்தி, காக்ரா, கண்டக், கோஷி, மகானந்தா. இவங்க எல்லாருமே பே ஆஃப் பெங்கால சாகர் ஐலாண்ட், சாகர் தீவு ஒன்று இருக்கு. அந்த தீவு வழி தான் போயிட்டு கலக்குறாங்க. ஓகேங்களா. இதுல யமுனா வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். சரி, யமுனா ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தனி ரிவர் மாதிரி தான். யமுனா வந்து யமுனோத்ரி கிளேஷியர்ல ஃபார்ம் ஆகும். எங்க அப்படின்னா பந்தர் புன்ச் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ரேஞ்சில் தான் வந்து அது வந்து ஃபார்ம் ஆகும். கங்காவும் யமுனாவும் எங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரயாக் அலகாபாத்ல வந்து மீட் பண்ணுவாங்க. சோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அலகாபாத் பிரயாக் அப்படின்னு பேர் வந்து மாத்தி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. எல்லா பேரையும் மாத்திட்டு இருக்காங்க. சோ வந்து பாத்துக்கோங்க. சரி, யமுனாவோட ரைட் பேங்க் லெப்ட் பேங்க் என்ன அப்படின்னு பாக்கலாம். யமுனாவே ஒரு ட்ரிபியூட்டரி தான். அதுக்கு ஒரு ட்ரிபியூட்டரி உண்டு. ரைட் பேங்க்ல சம்பல், கேன், பீட்வா, சிந்து. லெப்ட் பேங்க்ல ஹிண்டன், கிரி, ரிஷிகங்கா. ஓகேங்களா. சரி, மத்த இதையும் பாத்துடலாம். சம்பல் பார்த்தோம் அப்படின்னா பேட்லேண்ட் டோபோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்லேண்ட் டோபோகிராஃபினா ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம இந்த படத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வறண்ட பூமி மாதிரி ரொம்ப வெடிச்ச பூமி எல்லாம் காட்டுவாங்களே, அதுதான் பேட்லேண்ட் டோபோகிராஃபி. சோ சம்பல் வந்து அங்க அதிகமா இருக்கும். எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மேஹவ் அப்படின்ற மத்திய பிரதேஷ் அப்படின்ற பிளேஸ் தான் ஃபார்ம் ஆகுது. காந்தி சாகர் டேம் இந்த ரிவர் தான் பில்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டக், இது வந்து GS இல்ல. கண்டக் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரீம்ஸ், ரெண்டு ஓடைகள் வச்சு தான் ஃபார்ம் ஆகுது. ஒன்னு காளி கண்டக், இன்னொன்னு பாத்தீங்கன்னா திரிசூல கங்கா. சோ எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நேபாள ஃபார்ம் ஆகுது, இந்தியாவில கிடையாது. சம்பரன் மூலியமா இந்தியாவில என்டர் ஆகுது. சம்பரன் எங்க அப்படின்னா காந்தி ஃபர்ஸ்ட் ஒரு வேலையை ஆரம்பிச்ச இடம் சம்பரன் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சோன்பூர் அப்படின்னு ஒரு இடத்துல கங்கா வந்து கண்டக் மீட் பண்ணுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் காக்ரா வந்து பாத்தீங்கன்னாக்கா மப்பாச்சுங்கா அப்படின்னு ஒரு பிளேஸ் வந்து உருவாகுது. நேபாள் இந்தியா சம்பந்தப்பட்ட ஒரு கிளேஷியர்ஸ் தான் இந்த கிளேஷியர். சாரதா ரிவர். ஓகேங்களா. என்ன அப்படின்னா காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கங்காவை மீட் பண்றதுக்கு முன்னாடி சாரதாவை மீட் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கங்காவை மீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த கிளேஷியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் தனியா இருக்கேன். சோ வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கோசி ரிவர் வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சோ கோசி வந்து கோச்சிட்டு போயிடும். சோ ஞாபகம் வச்சுங்க. சாரோ ஆஃப் பீகார், பீகாரோட சாரோ. ஓகேங்களா. சோ அருண் ஒரு ஓடை. ஓகே, அருண் ஸ்ட்ரீம்ல தான் இது ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. அருண் வந்து நேபாள ஒரு ரிவர். எதுக்காக சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னா இது வந்து மேல இருந்து வரதுனால செம ஸ்பீடா வரும். ஸ்பீடா வரும்போது அங்க இருக்க கல்லுலாம் வந்து ஒரு கூட்டு வந்துடும். சோ கூட்டு வந்துட்டு நதி போற இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுரும் கல்லாம் போட்டு. அதனால தண்ணி வந்து பீகாருக்கு போய் அதிகமா சேராது. அதனால சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாமோதர் பார்த்தோம் அப்படின்னா சாரோ ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏமாற்றமா போயிடும். சோட்டா நாக்பூர் பிளாட்டில் வந்து இது வந்து ஃபார்ம் ஆகும். பராக்கர் இதோட முக்கியமான ஒரு ட்ரிபியூட்டரி துணை ஆறு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மகானந்தா டார்ஜிலிங் ஹில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். டார்ஜிலிங் கேள்விப்பட்டிருப்போம். நெக்ஸ்ட் சோன் ரிவர் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய சவுத் பேங்க். ஓகேங்களா. கங்காக்கு ஒரு மிகப்பெரிய சவுத் பேங்க். அமர்கண்டம் பிளாட்டியூல இது வந்து உருவாகும் மத்திய பிரதேஷ்ல. ஓகேங்களா. சோ யமுனா தனியா பார்த்துட்டோம். மத்த எல்லாமே கங்காவோட ட்ரிபியூட்டரிஸ். நெக்ஸ்ட் பிரம்மபுத்திரா பார்க்கலாம். பிரம்மபுத்திரை அப்படின்வாங்க. லேக் மானசரோவர்ல வந்து உருவாகும். ஓகேங்களா. சோ இண்டஸ் இந்த பக்கம் வரும், பிரம்மபுத்திரா இந்த பக்கம் அப்படியே வந்து ரைட்ல வந்து வரும். ஓகேங்களா. இந்த கிளேஷியர் அப்படின்னா செமாயுங் டங் அப்படின்ற ஒரு கிளேஷியர் தான். சோ இது சைனா பேராகும். இப்படிதான் கிளிங் கிளிங்னு ஸ்பூனை போட்டாம சத்தம் வரும். சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிபெட்ல இதுக்கு என்ன பேர் அப்படின்னா சங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ போ அப்படின்னா பியூரிஃபையர் அர்த்தம். ஓகேங்களா. சங்போனா பியூரிஃபையர். ஓகேங்களா. இது எப்ப இந்தியாக்குள்ள வருது அப்படின்னா சும்மா போகாம நான் ஒரு மேப்ல காட்டுறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சங்போ இந்த மாதிரி வந்துட்டு நமச்சபெரு அப்படிங்கிற மலை வந்து ஒண்ணு, அந்த மலையில ஒரு யூட்டர்ன் போட்டு இந்தியாவுக்குள்ள வரும். ஓகேங்களா. சோ இதான் பிரம்மபுத்திரா அப்படியே ஃபாலோ பண்ணி பங்களாதேஷ் வழியா இங்க வந்து உள்ள போயிடும். பங்களாதேஷ்ல இது பேர் வந்து போயினாக்கா ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேக்னான் ஒரு ரிவர் இருக்கும். அது மூலியமா பே ஆஃப் பெங்கால்ல இது கலந்துரும். சோ இங்க மஜுலி ஐலாண்ட் வந்து உண்டு. ரிவரைன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ல இருக்க ஒரு தீவு, ஒரு பெரிய தீவு தான். இதுக்கு வந்து கான்ஸ்டன்சி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா ஒரு தொகுதியா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. சரி, ட்ரிபியூட்டரிஸ் பார்க்கலாம். லெப்ட் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா திபாங், லோகிந்த், தன்ஸ்ரீ, கோலாங், புக்ரி, தியாங். ரைட் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா காமெங், மனாஸ், பேக்கி, ரைடக், டீஸ்டா, சுபன்ஸ்ரீ. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம நாடு ஜீவ நதிகள், இமாலய ரிவர்ஸ். இதை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல நான் என்ன விட்டுருந்தாலும் ஏதாவது கான்ட்ரவர்சி இருந்தாலும் கமெண்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் ஒரு ஷேர் கொடுங்க. ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். இதே மாதிரி அப்டேட்ஸ் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.